வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். எங்களை இப்படி நிலக்கொலைய வச்ச அவங்க அந்த கடவுள் கிட்ட பதில் சொல்லியே ஆகணும். சொல்லியே ஆகணும். எனக்கு எனக்கு அவன் மேல அவ்வளவு கோபம் இருக்கு, அவ்வளவு கோபம் இருக்கு. அவனாலதான் என் வாழ்க்கையும் அழிஞ்சது, என் வாழ்க்கையும் அழிஞ்சது. அவனை மட்டும் இப்ப நான் பார்த்தேன்னா என் கால்ல கிடக்கிறத கழட்டி அடிப்பேன், கழட்டி அடிப்பேன். ஐயோ, அப்பான்னு தெரியாம அத்தை அவர்கிட்டயே அவரை பத்தி தப்பா பேசி திட்டுறாங்களே. பாவம் அப்பா உடஞ்ச சுக்குநூறா போயிடுவாரே. விடுங்கம்மா, இப்ப எதுக்கு அந்த துரோகியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? மன்னிச்சுக்கோங்க டாக்டர், தப்பா எடுத்துக்காதீங்க. என்னடா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோமே. என்ன, எனக்கும் சரி எங்க அம்மாவுக்கும் சரி அந்த ஆள் மேல கோவம். ஏன்னா அந்த ஆள் பண்ணிட்டு போன காரியம் அப்படி. அதான் நீங்க கேட்டதும் அம்மாவால தாங்க முடியாம மனசுல இருக்கிறத கொட்டிட்டாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு டாக்டரா நான் உங்க மனசுல உயர்ந்து நிக்கிறேன். ஆனா அந்த குடும்பத்துல ஒருத்தனா என் மேல உங்களுக்கு இன்னும் வெறுப்பும் ஆத்திரமும் அடங்கவே இல்லை. இதை எப்படி நான் கடந்து போக போறேன்னு தெரியல. நீங்களே இப்படி பேசுனீங்கன்னா அப்பா என்னை பார்த்தா எப்படி கோவப்படுவாருன்னு தெரியல. நமக்கு நடக்கிற அந்த கொடுமை இந்த உலகத்துல யாருக்குமே நடக்கக்கூடாது. என் எனிமிக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது.